சார். என் பேரு பாலா என்கின்ற பாலகிருஷ்ணன். நான் அம்பத்தூர்ல இருக்கேன். இப்போ விஜய் அரசியல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓட்டு உரிமை உள்ள யாருனாலும் அரசியலுக்கு வரலாம். இது நம்ம ஜனநாயக நாடு. அதை பத்தி மாற்று கருத்தே இல்லை. விஜய் எல்லாரும் ஒரு நடிகனா பாருங்க சார். எம்ஜிஆருக்கு அப்புறம் எல்லாருமே நடிகர்கள் தான் வந்துருக்காங்க. எம்ஜிஆர் சாருக்கு அப்புறம் நடிகர்கள் தான் வந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா டி ராஜா சார் வந்திருக்காரு, பாக்யராஜ் சார் வந்திருக்காரு, மன்சூர் அலியான் சார் கூட கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஓரளவுக்கு வெற்றின்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் ஒரு செகண்ட் பிளேஸ் வரையும் வந்தார். எதிர்கட்சியாக வந்தார் சட்டசபையில். அதுக்கடுத்து வந்த சரத்குமார் சார் கூட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எம்எல்ஏ அந்த வரைக்கும் வந்துட்டார். மற்றபடி பார்த்தீங்கன்னா கார்த்திக் சார் ஆரம்பிச்சுக்கிறாரு, கருணாஸ் சார், இந்த மாதிரி இவங்களாம் ஆரம்பித்தோம் பெருசாக ஜொலிக்க முடியல. என்னென்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக ஜொலிச்ச ஒரே ஸ்டார் திரைப்பிரபலம் அப்படின்னா அது எம்ஜிஆர் சார் மட்டும்தான். விஜய் சாரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாசான நடிகர், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு படம் ரிலீஸ் ஆனால் 3 நாளே 100 கோடி கிராஸ் பண்ணுது, ஓவரால் 500 கோடியெல்லாம் கிராஸ் பண்ணுது. ஸோ அதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 2000 நடிகர்கள் கட்சி ஆரம்பித்து ஓவரால் இந்தியாவிலே பெருசாக ஜொலிக்கலை. உதாரணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விஜய் சார் என்ன ட்ரெண்டில் இருக்காரோ அதே ட்ரெண்டில் 2008 சிரஞ்சீவி சார் ஆந்திராவில் மாஸ் ஹீரோ. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் பிரஜாராஜ்யம் சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. 2008 ஆரம்பித்து 2009 தேர்தலில் சந்திக்கிறாரு எம்எல்ஏ எலெக்ஷனு. அந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த ஆந்திரா 294 எம்எல்ஏ, அதில் 18 எம்எல்ஏ அவர் வெற்றி பெறாரு. வெற்றி பெற்று பார்த்தீங்கன்னா 2009 10 அவரால் அரசியலை சமாளிக்க முடியாமல் திருப்பி 2011 என்ன பண்ணுறாருன்னா கட்சி எடுத்து போய் காங்கிரஸ் கட்சியோட மெர்ஜர் பண்ணிடுறாரு. ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்குது இன்றைக்கி திரைப்பிரபலங்கள் அரசியல் பிரவேசம். ஸோ அதனால் என்னோட கணிப்பு அப்படின்னா விஜய் சார் மாசான ஹீரோவாக இருந்தாலும் அரசியலில் ஜொலிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். என்னென்னா எடுத்தோடனே அவருக்கு சிஎம் சீட்டு கிடைக்காது. ஃபஸ்ட் எலெக்ஷனில் இப்போ இவர் சிரஞ்சீவி சார் வின் பண்ண மாதிரி ஒரு 18 20 இல்லை 25 எம்எல்ஏ சீட்டு கூட வின் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்து என்ன அடுத்த 5 வருஷம் இல்லை அவங்களால வெயிட் பண்ண முடியாது. அதுக்குள்ளே கருத்து மோதல்கள்லாம் நிறைய வரும். ஒரு மேலே அவதூறு வரும். இவர் இதை பண்ணிட்டாரா அதை பண்ணிட்டாரா அப்படி இப்படி சொல்லிட்டு இதெல்லாம் அவர் தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், என்னுடைய ஒப்பீனியன். ஸோ அடுத்த 5வது வருஷத்துலையும் பார்த்தீங்கன்னா இவர் செகண்ட் பிளேஸ் தான் வர நேரிடும். ஒரு 50-60 எம்எல்ஏ கூட வின் பண்ணலாம்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. ஸோ அந்த 10 வருஷம் இவர் வெறும் எதிர்கட்சியாக பெருசாக இவருக்கு இன்கம்மும் இருக்காது. ஏன்னா தொழிலதிபர்களும் அவ்வளோ இவருக்கெல்லாம் புதுசாக வர ஒருத்தருக்கு நன்கொடைகள்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய அதிமுக கொடுக்குற அளவுக்கு நன்கொடை இவருக்கு வருமானதும் கிடையாது. இவர் என்ன சொல்கிறாருன்னா படத்தையும் நான் நடிக்கிறது விட்டுறேன்றாரு. ஸோ ஒரு 150 கோடி சம்பளம் வாங்குற ஒருத்தருக்கு 10 வருஷத்துக்கு வேறு இன்கம் இல்லாமல் கட்சியை ரன் பண்ணுறது கஷ்டம். விஜயகாந்த் சார் பார்த்துருப்போம், அவரோட வீடு காலேஜ் எல்லாம் கூட ஏலத்துக்கு வர அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா அவருக்கு இருந்த ஒரே மண்டபம் வருமானமும் அதையும் பாதி உடச்சி அந்த வருமானத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரபிள்லாம் இவர் சந்திக்க நேரிடும். ஆல்ரெடி இப்போவே இவரோட படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் ஜாயிண்ட் ரொம்ப டைட் பண்ணுறாங்க. ரிலீஸுக்கு எவ்வளோ ப்ராப்ளத்தை இவர் ஃபேஸ் பண்ணுறாருன்னு பார்த்துருக்கீங்க. ஸோ அதனால் அடுத்த 10 வருஷம் தான் இவருக்கு ரொம்ப அக்னி பாதைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நெருப்பு மேலே நடக்கிற விஷயம். அதில் இவர் ஜெயிச்சு வருவாரா அப்படின்றது ரொம்ப பெரிய கேள்விக்குறி. என்னை பொறுத்தவரை 80% தோல்விக்கு தான் அறிகுறி. 20% வேணுன்னா ஜெயிச்சு வரலாம் அப்படின்ற ஒரு சிறிய நம்பிக்கை தான் இருக்குது. இப்போ ஒரு சின்ன உதாரணம், விஜயகாந்த் சார் ஏதாவது விளம்பரத்தில் நடிச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கிடையாது. ஆனால் விஜய் சார் கோக் குடிடா ரேப் படிடான்னு சொல்லிட்டு கோக்கு விளம்பரத்தில் நடிச்சிருக்காரு. ஆனால் அவரே பார்த்தீங்கன்னா கத்தியா அந்த படத்தில் கொக்கோ ஒரு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனி எதிர்த்து தான் அந்த படமே நடிச்சிருப்பாரு. அதுவே பெரிய விமர்சனத்துக்கு உண்டாச்சு. அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. என்னென்னா இவர் சொல்லி ஒன்றும் செயல் இல்லை அப்படின்றத ஆல்மோஸ்ட் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னு. ஆனால் விஜயகாந்த் சார் அப்படி கிடையாது. ஆனால் அவரே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏன் நீங்கள் நான் கூட காமெடியாக ஷேர் பண்ணியிருப்போம். அவர் ஒரு மாதிரி வாய் கொளறி பேசுகிறாரு, இல்லை ப்ரெஸ்ஸை காரி துப்புனாரு அதெல்லாம் சொல்லிட்டு நம்மளே கிண்டல் பண்ணியிருக்கிறோம் சோஷியல் மீடியாவில். ஆனால் இன்றைக்கி அவர் இறந்தப்போ அத்தனை பேரும் கண்ணீர் விட்டுரும். சரிங்களா? அப்படியாப்பட்டவருக்கே செகண்ட் பிளேஸ் தான் கிடச்சிது. அவர் முக்கியம் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அவர் ஆரம்ப காலத்துலேருந்து எல்லாருக்குமே அன்னதானம் பண்ணி, அதாவது சாப்பாடு டெய்லி சாப்பாடு போட்டிருக்காரு. எல்லாருக்குமே நல்லா தான் முடியுது. அவர் கெடுதல் பண்ணார் யாரும் ஒருத்தர் கூட சொல்லலை இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அப்படியாப்பட்டவருக்கே செகண்ட் பிளேஸ் தான் கிடச்சிருந்தும் போது இவருக்கு மேலே ஆல்ரெடி நிறைய விமர்சனம் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பீஸ்ட் படத்துலேயே முஸ்லீம்ஸை தீவிரவாதியாக காட்டினாரு, அப்புறம் துப்பாக்கி படத்துலேயும் முஸ்லீம்ஸை தீவிரவாதியாக காட்டினாரு சொல்லிட்டு அதே ஒரு விமர்சனம் இவர் மேலே அப்போவே இருந்தது. உங்களுக்கும் அதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அது ஒரு விமர்சனம். இப்போ இந்த மாதிரி கொக்கோ கோலா விமர்சனம், நடுவில் மோடி ஒரு முறை போய் சந்திச்சாருன்னு இவர் மேலே சங்கின்ற ஒரு விமர்சனம். இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் ஆல்ரெடி விஜய் மேலே இருக்குது. தளபதி விஜய் மேலே ஆல்ரெடி இருக்குது. அதனால் இவரோட பிரவேசம் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது, அரசியல் பிரவேசம். மற்றபடி சினிமா பொறுத்தவரையும் அவர் ஒரு ரூட்டில் போயின்னு இருக்காரு, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்காங்க. நீங்க விமர்சனம் சொன்னீங்க.
சினிமாவை நீங்க பொழுதுபோக்கா பார்க்க மாட்டீங்க. மத்த மாநிலம்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாவை பொழுதுபோக்கா பாருங்க. இங்க நீங்க சினிமாவை அரசியலாக்கி அவங்க அத பிரச்சனைய தீர்க்கணும்னு அரசியலுக்கு வந்தா, நீங்க அத ஒரு காரணம் காமிச்சு, அவர் விளைவணிய ஓட்டியே நீங்க திசை திருப்ப பார்க்குறீங்கல்ல. இல்ல சினிமா வந்து பாத்தீங்கன்னா பொழுதுபோக்கா மட்டும் வந்து ஒரு காலத்துல பார்த்துருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அமெரிக்காலே வந்து பாத்தீங்கன்னா சில்வஸ்டர் ஸ்டாலின் வந்து எம்பியா இருக்கிறார், சினிமா பிரபலம் தான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் நம்ம எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ஆந்திராவிலாம் வந்து பாத்தீங்கன்னா பவன் கல்யாண் வந்து இன்னமும் ஒரு கட்சி ரன் பண்ணி அவருக்கும் வந்து எம்எல்ஏஸ் இருக்காங்க. அந்த மாதிரி வந்து நம்ம மலையாளத்திலே கூட எல்லாருமே சொல்லுவோம் அவங்க ஒன்லி சினிமா தானே. சுரேஷ் கோபி சார் இன்னைக்கு எம்பி, அவர் நடிகர் சுரேஷ் கோபி சார். அந்த மாதிரி வந்து சினிமா வந்து பிரபலம், அந்த பிரபலம்ன்றது வந்து அடுத்த ஸ்டேஜ் அவங்கள அரசியலுக்கு கொண்டு போய் நிறுத்திடுது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே வந்து அந்த பழக்கம் இருந்து தான் இருக்குது. சினிமா வந்து ஒரு சைடில் ஒரு பிரபலத்துக்கான வழி தான் அது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கருணாஸ் சாரே வந்து ஒரு எம்எல்ஏ ஆனாருங்களா, ஒரு காமெடி ஆக்டர் தான், ஒரு மாஸ் ஹீரோலாம் கிடையாது, ஒரு காமெடி ஆக்டர். அவரே வந்து ஒரு எம்எல்ஏ ஆனார்ல, அது சினிமான்றது ஒரு ப்ராப்ளம்ன்றதை தூக்கி கொடுத்து இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு விஜய் டிவியில் வர கேபிஒய் பாலா சார் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணுறாரு. அவருக்கு இருக்க கம்மி சம்பளத்திலேயே முடிஞ்சவர் நல்லது பண்ணுறாரு. அவர் உடனே என்ன பண்ணுறாங்க மீடியாவில், எப்போ சார் நீங்கள் எம்எல்ஏ நிற்கிறீங்க, எப்போ கட்சி ஆரம்பிக்க கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகிப்போச்சு இன்னைக்கு ட்ரெண்ட், அந்த மாதிரி ஆகிப்போச்சு. வேற ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம சினிமா பார்த்தாலும் பார்க்குறோம், அதாவது மீடியாக்களும் சில குசுமைத்தனமான வேலை பண்ணுறவங்களும் இதை ஒரு ஒரு பொழப்பாக பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ விஜய் வரது வந்து நீங்க சொல்றீங்க. அவர் வந்தா நல்லது பண்ணதான் சொல்றாரு. இன்னும் பேசல என்ன. அவர் நல்லது பண்ண மாட்டாரு. நீங்களும் அவர் கருத்துக்கள் உங்களுக்கு கொண்டு வந்துக்கிறீங்க. அதே மாதிரி அவர் மக்கள் வந்து ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறீங்க. அவரெல்லாம் தெரிஞ்சு மாட்டாரு, நிக்க மாட்டாரு, போக மாட்டாரு, வர மாட்டாரு. அது எப்படி நீங்களா சொல்றீங்க? எந்த ஒரு நோக்கத்தை சொல்றீங்க? அவரு பணம் காசுலாம் வச்சுட்டாரு, அவர்கிட்ட சம்பாதிச்சு வச்சாரு. சினிமா நடிச்சுதான் அவரு வந்து பணத்தை தான் வராது, பதுக்கி தான் வர நிற்கிறீங்க. அப்ப நீங்க மத்தவனுக்குலாம் எது? அருமையான கேள்வி சார் நீங்க கேட்கறது. ஒண்ணுமே இல்ல, அவரோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு யார் வருவாங்க? இல்ல சார், அவரோட ரசிகர் தான் வருவாங்க. ரஜினி ரசிகர் வர மாட்டாங்க, அஜித் ரசிகர் வர மாட்டாங்க, சூர்யா ரசிகர் வர மாட்டாங்க. அவரோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு அவங்க ரசிகர் தான் வருவாங்க. அதுக்கே டிக்கெட் 5000 10,000 போட்டு வாங்குறவரு மக்களுக்கு எப்படி சார் நல்லது பண்ணுவார் அப்படின்ற என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார். அவர் வந்து அவரோட ஆடியோ லான்ச், அவரோட படத்தை ஆடியோ லான்ச் பண்ணுறாரு. அவங்க ரசிகர் வராங்க. என் ரசிகர் தானே வராங்க, ரசிகர் பண்ணுற கார்டு மட்டும் நீ ஃப்ரீயாக வேணான்னு கூப்பிட்டோங்க. அவருக்கு வந்து அவங்க ரசிகரே வந்து ஓட்டு போகிற டவுட் இந்த மாதிரி நிற்குதுங்க. வேற ஒன்றும் இல்லை. என்னன்னா அவரோட ஆடியோ லான்ச்சே வந்து அவர் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் சம்பாதிக்கிறத பற்றி தப்புன்னு நினைக்கல. அரசியல் வரந்தால தான் இதை பற்றி பேசுகிறேன், சரிங்களா? அவர் படத்துக்கு டிக்கெட் வாங்கட்டும், அவர் ஆடியோ லான்ச்சுக்கு டிக்கெட் வாங்கட்டும், அவர் கூட ஃபோட்டோ எடுத்து கூட டிக்கெட் வாங்கட்டும், அது தப்பே கிடையாது. அரசியல் வரணும்னு நினைக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அவர் வந்து அவங்க ரசிகருக்காக ஃப்ரீயாக பண்ணணும். அடுத்து அப்புறம் எப்படி மக்களுக்கு ஃப்ரீயாக பண்ணுவார்? ரசிகர் வந்து அவங்க வந்து பண்ணாம பார்க்குறாங்க. இப்போ கட்சி மீட்டிங்லாம் நடத்துறாங்க. அவங்க மட்டும் சும்மா போலையே, என் தலைவனுக்காக குறைஞ்ச யாரும் போலையே, அவங்க ஒரு வருமானத்தை எதிர்பார்த்து போறாங்க. சார் ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு ரசிகராக போய் நிற்கிறதுல வருமானமே கிடையாது. அவர் வந்து அவங்க வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் போய் நிற்கிறாங்க. அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட கட் அவுட்டுக்கு சொந்தமாக செலவு பண்ணி கட் அவுட் வைக்கிறவங்க, சொந்தமாக செலவு பண்ணி போஸ்ட் அடிக்கிறாங்க, சொந்தமாக செலவு பாலை அபிஷேகம் பண்ணுறாங்க. அவங்க வந்து நம்ம தலைவர் வரும்போது நேராக பார்க்கணும்னு போகிறாங்க. அதுக்கு அவர் காசு வாங்குறாரு. இதை தான் நான் விமர்சனம் பண்ணுறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் வந்து நான் போனால் எனக்கு காசு கேட்டாருன்னா நியாயம். நீ ரசிகர் கிட்ட நீ காசு கொடுன்னு சொன்னால் நியாயம். அவருக்கு வந்து வெறித்தனமாக வந்து கஷ்டப்பட்டு தேட்டர்லாம் போய் பாருங்கள், படம் ரிலீஸ் அப்போ பட்டாசு வச்சுன்னு சோறு போட்டுன்னு போஸ்ட் வச்சுன்னு அவங்க அம்மா அப்பாவுக்கு பண்ணுவாங்களா தெரியல இதெல்லாம், சரிங்களா? ஸோ ஒரு நடிப்பு போல சார், பால் ஊற்றுங்க கட் அவுட்டுங்கலாம் நீங்க விருப்பப்பட்டு பண்ணி உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கணும், ஹீரோவாகணும்ட்டு பொதுமக்களுக்கு அந்த மாதிரி தோணுது சார். இப்போ 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 பார்த்தீங்கன்னா சினிமா உலகத்தில் வந்து எனக்கு ரசிகர் மன்றமே வேணாம், ரசிகரே வேணாம்னு சொல்லி ஒரு மாஸ் ஹீரோ இருக்காருன்னா அஜித்குமார் இருக்காரு. அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பால் ஊற்றுறாங்க, கட் அவுட் வைக்கிறாங்க, போஸ்ட் அடிக்கிறாங்க, பட்டாசு அடிக்கிறாங்க. அவரே சொல்லிட்டாரு, வேம்பா அதெல்லாம் பண்ணாத, படம் பிடிதா போய் கை தட்டு தேட்டர் படம் பார்த்துட்டு போறே போ, அவ்வளோதான். அவர் ஓப்பனாக சொல்லிட்டாரு. ரசிகர் மன்றத்தை கலைச்ச ஒரே மாஸ் ஹீரோ அஜித்குமார், கரெக்டுங்களா? இது வந்து இது ஆல்மோஸ்ட் 10-15 வருஷம் முன்னாடி அவர் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். 2009 10 பண்ணிட்டாரு. ஆனாலும் வந்து பண்ணுறாங்கன்னா அது அவங்க கொழுப்பத்து போய் பண்ணுறாங்க, அவங்க சுய விருப்பத்தில் பண்ணுறாங்க. ஆனால் இவர் ரசிகர் மன்றமும் வேணும், அரசியலும் வரேன் அப்படின்னு சொல்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இல்லை நான் முடிச்சிடுறேங்க. இவர் வந்து என்னென்னா இவர் செலவில் அன்னதானம் பண்ணலாம், இவர் செலவில் வந்து வரவங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கலாம், இவ்வளோ பண்ணணும். நான் அதை வந்து என்னென்னா இவர் வந்து உங்களை உபசரிக்கணும்னு சொல்கிறேன். யாரை? அவங்க ரசிகரை உபசரிக்காதவர் எப்படிங்க தமிழக மக்களை நாளைக்கு காப்பாற்றுவார்னு கேள்வி கேட்குறேன். வேற ஒன்றுமே இல்லை. இப்போ ரசிகர் வந்து சொந்தமாக செலவு பண்ணி உள்ளே போகிறான், அவனுக்கு வந்து ஒரே ஒரு காஃபி ஃப்ரீயாக கொடுப்பாங்களா, தண்ணி ஃப்ரீயாக கொடுப்பாங்களா? அது கூட கிடையாது. அதுவும் அவன் தான் அவன் செலவு பண்ணி அவன் டிக்கெட் போட்டு அவன் டோக்கன் போட்டு வாங்குறான். அப்படின்னும் போது இவர் எப்படிங்க நாளைக்கு தமிழக மக்களுக்கு இலவசமாக லேப்டாப் எப்படி கொடுப்பாரு மாணவர்களுக்கு நான் கேட்குறேன். இலவசமாக வந்து புக்ஸ் எப்படி கொடுப்பாருன்னு கேட்குறேன். நாங்களும் படிக்கிறேங்க அப்படின்னு எந்த ஒரு பொதுமக்களும் அறிவிக்க மாட்டாங்க. இலவசம் கொடுத்தா வாங்கிக்கிறோம். அப்புறம் அவரும் அதை தான் சொல்லுவார், இலவசம் கொடுக்கன்ட்டு. இலவசத்துக்கு நீங்க ஏன் தடுக்க மாட்டீங்க சார்? இலவசன்றது வந்து
யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இலவசமாக பேண்ட் ஷர்ட் வாங்கி கொடுங்க, இலவசமாக வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து டேபிள் சேர் வாங்கி கொடுங்கலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. மாணவர்களுக்கு லேப்டாப்ன்றது இலவசம், கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அது வந்து யாருக்கு போய் சேரணும்னு பார்த்தீங்கன்னா பணக்காரங்களுக்கு போய் சேரலன்றது அது செகண்டரியாக இருந்தாலும், ஏழையாக இருக்காங்க பார்த்தீங்களா, கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு வந்து அது ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இலவச மருத்துவம், அது வந்து எல்லா நாடுமே இப்போ ஆல்மோஸ்ட் வந்து உலகம் ஃபுல்லாகவே அதை மேண்டேட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்தளவுக்கு ஃபுல்லாக தெரியல. ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 70-80% கண்ட்ரியில் வந்து இலவச மருத்துவம் அது வந்து ரொம்ப முக்கியம். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலே வந்து ஒரு வேளை சாப்பாடு கூட கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு அந்த இலவசம் போய் சேரணும். நீங்கள் நினைக்கிறீங்க 100 பேருக்கு இலவசம் கொடுத்தா 100 பேருமே கஷ்டப்படுறவங்களா? கிடையாது. ஆனால் அதில் உண்மையாகவே கஷ்டப்படுறவங்க 30 பேர் இருக்காங்க. அந்த 30 பேருக்கு போய் அந்த நலன் சேருது. அதை தான் நான் சொல்ல வரேன் தவிர, அரசாங்கம் இந்த மாதிரியான கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். அது வந்து என்னுடைய வேண்டுகோள். நமக்கு எவ்வளவு கடன் ஆகுதுன்னு உங்களுக்கும் தெரியும்ல. அப்ப விஜய் வந்தா மட்டும் இது பண்ணணும் அதை பண்ணணும் நீங்க அவர் காசுல பண்ணணும் எப்படி பண்ணுவாங்க? சார் நல்ல கேள்வி. இப்போது உங்களுக்கு வந்து ஒரு 10 ஃப்ரெண்டு இருப்பாங்க. அந்த 10 ஃப்ரெண்டு கிட்ட 10 பேர்கிட்டயும் ஒரு 1 லட்சம் கொடுங்க. ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா பார்த்தீங்கன்னா அதை எடுத்து ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுவார். இன்னொருத்தர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஏதாவது வீடு கட்டலாமான்னு யோசிப்பார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து ஏதோ டூருக்கு போகலாமான்னு யோசிப்பார். இன்னொருத்தர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அது நேராக போய் 1 லட்ச ரூபா டாஸ்மாகில் வச்சு குடிச்சு காலி பண்ணலாமான்னு நினைப்பார். ஸோ அந்த மாதிரி 10 பேரும் 10 வகையாக யோசிப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கலான்னு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா அரசு வேலை செய்கிறவங்களே நான் சொல்ல வரேன். எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரசு வேலையில் குடிச்சிட்டு மெமோ வாங்கணும் இருக்காங்க தெரியுங்களா? கவர்மெண்ட் வேலையில் குடிச்சிட்டு மெமோ வாங்கினவங்க, அவங்களுக்கு இன்னும் வேறு என்ன வேலை கொடுக்க முடியும்? மெமோ வாங்கி அவங்க வேலையை விட்டுட்டு சும்மா இப்போ வீட்லேயே உட்காந்துட்டு வெட்டியாக இருக்கிறாங்க. சரி, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா தூக்கு தண்டனை கூட கொடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து விட்டுருங்க. அவங்கள நம்பி இருக்க பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுறது? நான் சொல்கிற இலவசம் அவங்கள போய் சேரணும்னு தான் சொல்கிறேன். அந்த மாதிரியான கஷ்டப்படுறவங்க நீங்கள் சொல்கிறீங்க எல்லாருக்குமே வேலை கொடுத்தா எல்லாருமே செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு கூட பாருங்கள், ஒரு ஊர்லேயும் ஒரு முக்கில் முச்சந்தியில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா 5 பேர் 10 பேர் உட்காந்து வெட்டியாக குடிச்சிட்டு காலைல 8 மணிக்கு குடிக்கிறாங்க. நல்லா பாருங்கள், ஒயின் ஷாப் 12 மணி திறந்தாலும் காலையில் 6 மணி 7 மணியெல்லாம் குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு கொடுக்கணுன்றீங்க? அவங்க என்ன வேலை வாய்ப்பு கொடுத்தாலும் திருப்பி அவங்க மெமோ வாங்கிட்டு வெளியே வந்து இதாக தான் உட்காருவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஏதோ கவர்மெண்ட்டில் கம்மி ரேட்டில் வர அரிசியோ இல்லை இலவசமாக வர இதோ தான் வந்து அவங்களுக்கு பெரிய ஆறுதலாகவே இருக்குது அவங்க குடும்பத்துக்கு. அவங்களுக்கு இல்லை, அவங்களாம் வந்து சோறு பற்றி பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு வந்து எதை பற்றியும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க குடும்பத்தில் இவங்களை நம்பி இருக்க பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அதுக்கு சொல்ல வரேன்.